அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். பதவி விலகிய கௌதம் அதானி. அமெரிக்காவிற்கு செல்ல உள்ளோருக்கு வெளியான முக்கிய தகவல். சீனாவில் வேகமாக பரவும் சிக்குன்குனியா. அரிசோனா சின்லியில் மருத்துவ விமான விபத்து, 4 பேர் உயிரிழப்பு. பிரான்சில் பற்றி எரியும் காட்டுத்தீ, 10,000 ஹெக்டேர் வனப்பகுதி தீக்கிரை. ஏவுகணைகள் இஸ்ரேலிய பாதுகாப்பை அளிக்கும், ஹிஸ்புல்லா தலைவர் எச்சரிக்கை. நிவாரண உபகரணங்களை நன்கொடையாக வழங்கியுள்ள சீனா. காசாவில் தினசரி 28 குழந்தைகள் உயிரிழப்பு. ராணுவத்தை களமிறக்கும் ஹிஸ்புல்லா, இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கை. இன்னும் 24 மணி நேரத்தில் பேரிடி அதிகரிக்கும் இந்திய அமெரிக்க பதட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். இந்திய தொழில்துறையில் பெரும்புள்ளியாக விளங்கும் கௌதம் அதானி தனது குழுமத்தின் முக்கியமான அங்கமாக விளங்கும் அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஷூன் நிறுவனத்தின் நிர்வாக பொறுப்பில் இருந்து விலகியுள்ளார். இந்த மாற்றம் இந்திய நிறுவனங்கள் சட்டத்தின் பிரிவு 203 அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. அவரின் மூத்த மகன் கரண் அதானி தற்போது நிறுவனம் முழுவதையும் நிர்வகிக்கின்றார். இந்தியாவின் 2வது கோடீஸ்வர தொழிலதிபர் கௌதம் அதானி தலைமையிலான அதானி குழுமம் சமீப காலமாக பல பிரச்சினைகளை எதிர்கொண்டு இருக்கும் வேளையில் நிர்வாக பொறுப்பில் இருந்து வெளியேறியுள்ளார். அதானி குழுமத்தின் சார்பில் வெளியான அறிக்கையில் முறையான நிறுவன ஆட்சி மற்றும் புதிய தலைமுறை மாற்றத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த மாற்றம் இடம்பெற்றுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டினர் நாட்டிற்குள் நுழைய 15,000 அமெரிக்க டாலர்கள் வரை பிணைத் தொகை சமர்ப்பிக்க வேண்டிய முன்னோடி திட்டத்தை அமெரிக்கா செயல்படுத்த உள்ளது. குறித்த திட்டத்தை அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் செயல்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக அல்லது சுற்றுலா விசாக்களுக்கு விண்ணப்பிக்கும் வெளிநாட்டினர் அமெரிக்காவிற்குள் நுழைய மேற்படி தொகையை சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 12 மாத கால விசா பிணை முன்னோடி திட்டத்தின் கீழ் தூதரக அதிகாரிகள் குறிப்பிட்ட விண்ணப்பதாரர்களிடம் 5,000, 10,000 அல்லது 15,000 அமெரிக்க டாலர்கள் பிணை தொகையை கட்டாயப்படுத்தலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட 15 நாட்களுக்கு பிறகு, அதாவது ஆகஸ்ட் 20 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஜூலை மாதம் முதல் சீனாவில் சிக்குன்குனியா பரவல் அதிகரித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதற்கமைய அந்த நாட்டில் தற்போது சிக்குன்குனியாவினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7,000 விட தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சீனாவின் பல மாகாணங்களில் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் கடந்த வாரத்தில் மாத்திரம் 3,000 சிக்குன்குனியா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நோய் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் வீடுகளுக்கு அருகில் நுளம்பு இனப்பெருக்கம் செய்யும் வகையில் சூழலை வைத்திருப்பவர்களுக்கு எதிராக 10,000 யுவான் அபராதம் விதிக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். அமெரிக்காவின் அரிசோனா மாகாணம் சில்லி நகரில் உள்ள விமான நிலையத்தில் நோயாளியை ஏற்றுவதற்காக நியூ மெக்சிகோவின் அல்புக்யூர்கியில் இருந்து புறப்பட்ட தனியார் சிறிய ரக மருத்துவ ஆம்புலன்ஸ் விமானம் நேற்று விபத்துக்குள்ளாகியதில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது அல்புக்யூர்கியை தளமாக கொண்ட CSI ஏவியேஷன் நிறுவனத்துக்கு சொந்தமான பேஜ் கிராஃப்ட் 300 ரக விமானமாகும். இது சின்லி முனிசிபல் விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்ற போது ஓடுதளத்தில் விழுந்து தீப்பிடித்ததாக நவோஜோ போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்விபத்து நேற்று நண்பகல் 12:40 மணியளவில் நிகழ்ந்ததாகவும் விபத்துக்கான காரணம் இன்னும் தெரிய வரவில்லை. நவோஜோ நேசன் தலைவர் பூ நெக்ட்ரேன் இந்த விபத்து குறித்து தனது இரங்கலை தெரிவித்து, உயிர்களை காப்பாற்றுவதற்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றவர்களின் இழப்பு மிகுந்த வேதனையை அளிக்கிறது என சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். பிரான்சின் அவுட் மாவட்டத்தில் நேற்று மாலை ஏற்பட்ட பாரிய காட்டுத்தீயினால் 7 தீயணைப்பு படை வீரர்கள் உட்பட 9 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள 10,000 ஹெக்டேர் வனப்பகுதி இதுவரை தீயில் கருகி சாம்பல் மேடாக காட்சியளிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
அத்துடன் இந்த காட்டு தீயினால் ஆயிரக்கணக்கானோர் தங்களது வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் எனவும் 3 வீடுகள் முற்றாக தீக்கிரையாகியுள்ளதாகவும் கிட்டத்தட்ட 6000 வீடுகளுக்கு மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் பரவி வரும் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் 1200 தீயணைப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது அப்பகுதியை நோக்கி செல்லும் நெடுஞ்சாலைகளும் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் ஆரம்பித்த தீப்பரவல் கட்டுக்கடங்காமல் மிக வேகமாக பரவி வருவதால் தீப்பரவலை கட்டுப்படுத்துவது மிகவும் சவாலாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. லெபனானில் எதிர்ப்பு நன்றாகவும் வலுவாகவும் லெபனானின் இறையாண்மை மற்றும் சுதந்திரத்துக்காக போராட தயாராகவும் இருப்பதாக ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்ற அழுத்தங்களை நிராகரிப்பதாகவும் ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் ஷேக் நைம் காசிம் கூறியுள்ளார். ஹஜ் ரமலான் என்று அழைக்கப்படும் மூத்த IRGC தளபதி பிரிகேடியர் தியாகி ஜெனரல் முகமது சஜித் இசாதியின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் செவ்வாயன்று தொலைக்காட்சி உரையில் உரையாற்றினார். தியாகி ஜெனரல் இசாதியின் தியாகத்துக்கு பிறகு 40வது நாளை குறிக்க இன்று நாம் சந்திக்கின்றோம் என்று ஷேக் நைம் கூறினார். ஜெனரல் இசாதி பாலஸ்தீனத்தின் ஈரானிய தியாகி என்று மேலும் கூறினார். ஹஜ் ரமலான் பாலஸ்தீன பிரிவுகளின் ஒற்றுமையின் ஆர்வமாக இருந்தார். மேலும் ஹிஸ்புல்லா அவர்களுடன் நெருக்கமாக இருப்பதை உறுதி செய்துள்ளார். ஹஜ் ரமலான் அல்-அக்ஸா வெள்ள நடவடிக்கை ஒரு அதிசயம் என்று வர்ணித்துள்ளார். மறைந்த இமாம் கமேனி மற்றும் இமாம் கமேனி மீது அவருக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது என்றும் மேலும் குறிப்பிட்டுள்ளார். குற்றவாளிகளை தண்டிக்கும் பொருட்டு பெய்ரூத் துறைமுக வெடிப்பு தொடர்பான விசாரணைகளை மீண்டும் தீவிரப்படுத்துமாறு ஹிஸ்புல்லா மீண்டும் இராணுவத்தினருக்கும் அழைப்பு விடுத்துள்ளது. அத்துடன் காசா மீது இஸ்ரேல் செய்யும் இனப்படுகொலைகளுக்கு ஹிஸ்புல்லா பல இராணுவத்தினரையும் களமிறக்கி தாக்குதல் நடத்தும் என்றும் இஸ்ரேல் நடத்தும் படுகொலைகள் தாக்குதல்களை நிறுத்தினால் தங்களது தாக்குதலும் நிறுத்தப்படும் என்றும் ஹிஸ்புல்லா செயலாளர் தெரிவித்துள்ளார். முழு அளவிலான போரை நோக்கி நகராமல் இருப்பது இஸ்ரேலின் நலனுக்காகவே. ஏனெனில் எதிர்ப்பு இராணுவம் மற்றும் லெபனான் மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வார்கள். மேலும் ஏவுகணைகள் சியோனிச ஆட்சியை கடுமையாக தாக்கும். எனவே கடந்த 8 மாதங்களாக சியோனிஸ்டுகள் தங்களுக்காக உருவாக்கியுள்ள பாதுகாப்பு அபாயம் பணி எந்த நேரத்திலும் அளிக்கப்படும் என்று ஷேக் காசிம் தொடர்ந்து தெரிவித்துள்ளார். இது இஸ்ரேலுக்கான எச்சரிக்கை அறிவிப்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு 400 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள அனர்த்த நிவாரண உபகரணங்களை சீனா நன்கொடையாக வழங்கியுள்ளது. அவை நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள அனைத்து முகாமைத்துவ நிலையத்திடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டன. சீன தூதுவர் கி சென்ஹோங் இந்த உதவியை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயக்கொந்தாவிடம் வழங்கினார். 10 மில்லியன் யுவான் மதிப்புள்ள இந்த நன்கொடையில் கூடாரங்கள், படகுகள், படுக்கைகள், உயிர்காப்பு அங்கிகள், சமையலறை பெட்டிகள், வெள்ளக்கட்டுப்பாட்டு அலகுகள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் அடங்கும். தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் மையத்தால் மாவட்ட நிர்வாகங்கள் மூலம் இந்த உபகரணங்கள் விநியோகிக்கப்படும். காலநிலையால் ஏற்படும் அனர்த்தங்களை நிவர்த்தி செய்வதில் சர்வதேச ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சீனா சரியான நேரத்தில் ஆதரவளித்ததற்காக பாதுகாப்பு செயலாளர் இதன்போது நன்றி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான நீடிக்கும் போர் காரணமாக காசா பகுதியில் தினசரி சராசரியாக 28 குழந்தைகள் உயிரிழக்கின்றனர் என்று ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நிதியம் தெரிவித்துள்ளது. குண்டுவெடிப்புகள், தீவிரமான ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பசியின் விளைவாகவே இந்த சாவுகள் ஏற்படுகின்றன என்று யுனிசெப் கூறியுள்ளது. போர் காரணமாக மருத்துவ வசதிகள், சுகாதார மற்றும் உணவு பத்திகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் குழந்தைகள் மீது ஏற்படும் விளைவுகள் மிகுந்த பயங்கரமானவை என்றும் இந்த அழிவுகளை தடுக்க உடனடியாக போர் நிறுத்தப்பட வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் யுனிசெப் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் இஸ்ரேல் காசாவுக்கு எதிரான போரினை தடுத்து நிறுத்த வேண்டும் மற்றும் நிறுத்தப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கப்படுவதாகவும் இஸ்ரேலின் இனப்படுகொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகுவுக்கு பல நாடுகளில் இருந்தும் கண்டனங்கள் வெடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹிஸ்புல்லா தனது ஆயுதங்களை மாற்றுவதற்கான கால அட்டவணையை உருவாக்க மறுப்பதாக அறிவித்துள்ளது. லெபனானுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடரும் வரை ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை மாற்றுவதற்கான எந்த கால அட்டவணையையும் தனது கட்சி ஏற்காது என்று ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் நயீம் காசிம் என்று தெரிவித்துள்ளார். மாநிலங்களின் ஆயுதங்களின் ஏகபோக உரிமை குறித்த பிரச்சினையை அமைச்சர்கள் குழு விவாதித்து வரும் வேளையில் இது நடந்துள்ளது.
ஈரானிய தலைவருக்காக கட்சி ஏற்பாடு செய்த நினைவு விழாவில் ஒரு வீடியோ செய்தியில் கருத்துக்களை வழங்கிய காசிம், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நிழலில் செயல்படுத்த பரிந்துரைக்கப்பட்ட எந்த ஒரு திட்டத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தொடர்ந்தும் கூறினார். அதன் எதிர்ப்பை அதன் திறங்களையும் சக்தியையும் அகற்றுவதற்கு பதிலாக அழுத்தம் மற்றும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் பாதுகாப்பை வழங்கவும் திட்டங்களை வரையறவும் அவர் அரசுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஹிஸ்புல்லா எந்த ஒரு இஸ்ரேலின் அழுத்தங்களுக்கும் அடிபணியாது என்றும் இஸ்ரேலின் பாதுகாப்பு அரண்களை தகர்த்தெறிந்து பயங்கர தாக்குதல்களை நடத்த வலிமை இருப்பதாகவும் ஹிஸ்புல்லா அரசு இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியா மீது விதிக்கப்பட்டுள்ள 25% வர்த்தக வரிகளை அடுத்த 24 மணி நேரத்தில் மிக மோசமாக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கெடு விதித்துள்ளார். இந்தியா தொடர்ந்து ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் செய்வதும் இந்தியாவின் உயர் வர்த்தக தணிக்கைகளுமே இதற்கு காரணம். நாங்கள் 25% வர்த்தக வரியில் முடிவுக்கு வந்தோம். ஆனால் அவர்கள் ரஷ்ய எண்ணெய் வாங்குகிறார்கள் என்பதற்காக அதை அடுத்த 24 மணி நேரத்தில் மிகவும் அதிகமாக உயர்த்தப் போகிறேன். போர் இயந்திரத்தை இயக்க வைக்கிறார்கள். அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்றால் அதை எனக்கு எப்படியும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என ட்ரம்ப் வெளிநாட்டு தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்தியாவின் வர்த்தக வரிகள் உலகிலேயே மிகவும் உயர்ந்தவை என்பதால் அவர்களுடன் வர்த்தகம் குறைவாகவே நடப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ட்ரம்ப் தனது சமூக பக்கத்தில் ஞாயிறன்று வெளியிட்ட பதிவிலும் இந்தியா மிகுந்த அளவில் எண்ணெய் வாங்கி அதிலிருந்து ரஷ்யாவை பெரும் லாபம் அடைய வைக்கிறது எனவும் உக்ரைனில் எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள் என்பது அவர்களுக்கு கவலை இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஏற்கனவே அவர் 2025 ஆகஸ்ட் 1 முதல் இந்தியா மீது 25% வரிகள் நடைமுறைக்கு வரும் என அறிவித்திருந்தார். அதற்கு பிறகு உக்ரைனுடன் அமைதி உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நாடுகள் 100% 2ஆம் நிலை வர்த்தக வரிகளை எதிர்கொள்ளும் என்றும் எச்சரித்திருந்தார். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி.